ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்தால் அது நம்ம வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியாமல் இருக்கணும். அப்படி தெரிஞ்சால் நம்ம கௌரவத்தை அவள் குறைக்கிற மாதிரி ஓயாமல் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி நம்ம இவங்க இருக்காங்களா, பாண்டியோட லவ்வர், அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, இவர் வந்து வாடகைக்கு காசு கொடுத்துருந்த அட்வான்ஸ் காசு கொடுத்துருந்த இடத்துல போய் காசை கேட்குறாரு. அவர் கொடுக்குற மாதிரி தெரியலை. வேறு வழி இல்லாமல் காலை பிடிச்சி கெஞ்சி கெதறி காசையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த அம்மா வாய் இல்லாமல் வீட்டுக்கு வந்து வானதி வந்து அம்முட்டையும் அதை கேட்ட நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவ்வளோ தூரம்! ஆனால் அது செஞ்ச காரணமே நிலாக்காண்டி தான் சோழன் செஞ்சார். அது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சோழனை அவங்க இது பண்ணிக்குவாங்க, ஹக் பண்ணி தான் ஆறுதலாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீன் இன்னைக்கு கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசை திரும்ப கொண்டு போய் கொடுக்காம நம்ம பல்லவனுக்காண்டி ஒரு டிவியும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வாங்கிட்டு வந்து மாட்ட போக போகையில் சோழன்கிட்ட சொல்லவும் செஞ்சுட்டாரு. வானதி வந்துச்சு, வாய் இல்லாமல் நீ காலில் விழுந்து கெஞ்சினதை சொல்லி பிடிச்சிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிலா வாராங்க. டிவி வாங்கினீங்களாங்க? நல்லா இருக்குங்க. யாருங்க காசு கொடுத்தா? எந்த காசுங்க? இது வந்து என் காசு தான் நிலா, அட்வான்ஸில் தான் வாங்கினேன் ஓனர்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக காசை பிடிச்சிக்குவார் நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க ரூம்குள்ளே அப்படின்றாங்க. உள்ளே போகிறாங்க. கதவை பூட்டிட்டு உள்ளே 2 பேரும் பேசுகிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு.